ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் காலை வாழ்த்துக்கள். இன்றைய மன்னா, ஒன்றை ஒன்று நெருக்காது, ஒவ்வொன்றும் தன் தன் பாதையிலே செல்லும். அவைகள் ஆயுதங்களுக்குள் விழுந்தாலும் காயம் படாமற் போகும். யோவேல் 2:8. இந்த சம்பவம் 2ஆம் அதிகாரம் 1 முதல் 11 வசனங்களை பார்த்தா, எருசலேமுக்கு விரோதமாக பாபிலோனின் அரசரான நேபுகாத் நேச்சார் படையெடுத்து வந்ததை இந்த சம்பவம் கூறுகிறது என்று சரித்திரம் சொல்கிறது. பார்த்தீங்கன்னா 2ஆம் வசனத்தில் முதல் வசனத்துலேருந்தே பார்த்தீங்கன்னா 2ஆம் அதிகாரத்தில் அந்த நாள் எப்படி இருக்கும், கர்த்தருடைய நாள் வருமா, அது சமீபமாக இருக்கா, அந்த நாள் எப்படிலாம் இருக்கும்னு சொல்லிட்டு அவைகள்னு சொல்லி 3ஆம் வசனத்திலிருந்து பார்த்தீங்கன்னா அவைகள் இப்படி இருக்கும், அவைகள் அக்கினிக்கு முன்பாக பற்றிக்கும், அவைகள் சாயல் குதிரைகளின் சாயல் இருக்கும், அவைகள் ஓடுகிற ரதங்களின் இறைச்சலை போல் இருக்கும், அவைகளுக்கு முன்பாக ஜனங்கள் நடுங்குவார்கள், இப்படிலாம் போட்டிருக்கு. எவைகள் என்று பார்க்கும்போது அவைகள் ஆயுதங்களுக்குள் விழுந்தாலும் காயப்படாமற் போவோம். இன்றைய நாளில் தியான வசனம் எவைகள் அப்படின்னு பார்க்கும்போது 2ஆம் வசனத்தில் நடுப்பகுதியில் ஏராளமான பலத்த ஒரு ஜாதி தீவிரமாக வந்து பரவுமா. அப்படிப்பட்டது அந்த தான் பலத்த ஜாதியை தான் எருசலேமுக்கு விரோதமாக பாபிலோன் அரசரான நேபுகாத் நேச்சாரின் படைகள், அந்த படையெடுத்து வந்தது தான் அந்த பலத்த ஜாதி. அதை குறித்து தான் இந்த வசனங்கள்லாம் சொல்லப்பட்டிருக்கு. அதில் இந்த வசனம் ஆயுதங்களுக்குள் விழுந்தாலும் காயப்படாமற் போகும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. பாருங்கள், அதை 12ஆம் வசனத்துலேருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா, கர்த்தர் தமது சேனைக்கு முன் சத்தமிடுவார், அவருடைய பாளையம் மகா பெரிது, அவருடைய வார்த்தையின்படி செய்கிறதற்கு வல்லமை உள்ளது, கர்த்தருடைய நாள் பெரிதும் மகா பயங்கரமாக இருக்கும், அதை சகிக்கிறவன் யார் என்று சொல்லி அந்த 11 வசனங்களில் சொல்லப்பட்டுட்டு. அப்போனா இதுக்கு பதில் என்ன, இதுக்கு சொல்யூஷன் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, இப்பொழுதே நீங்கள் உபவாசத்தோடும் அழுகையோடும் புலம்பலோடும் உங்கள் முழு இருதயத்தோடும் என்னிடத்தில் திரும்புங்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். அதுதான் இந்த இடத்துல முக்கியமான காரியம். நம்ம காரியம் அவைகள் என்று சொல்லிகிட்டே வந்துச்சு பார்த்தீங்களா. அந்த பலத்த ஜாதிக்கு என்னென்னலாம் நிகழும் அப்படின்னு சொல்லும்போது, ஆயுதங்களுக்குள் விழுந்தாலும் காயப்படாமல் போகும் போது அது தன் பாதையிலே செல்லுமா, தனித்தனியாக போகும். ஆயுதங்கள் அது மேலே வரவே வராது, பட்டாலும் அது காயம் படாது. ஆனால் அதனுடைய முடிவு ரொம்ப பயங்கரமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி அதில் போடப்பட்டிருக்கு. அப்போ நம்ம என்ன செய்யணும்னா, அழுகியோடும் புலம்பலோடும் உபவாசத்தோடும் நம்முடைய இருதயங்களை ஆண்டவருக்கு நேராக திருப்ப வேண்டும். பயங்கரமான போராட்டம் நம்மை தாக்கும் பொழுது நாம் நம்மை ஆராய்ந்து பார்த்து இப்படிப்பட்ட காரியங்களை செய்து, இந்த நாட்களில் பல சபைகளில் பார்த்திங்கன்னா ஒன்றுமே சபை பிரிவுகளில் பிரிந்து காணப்படுது, குடும்பங்களில் பிரிவு காணப்படுது. இதுக்காகலாம் நம்ம ஆண்டவர் ஜெபிக்கிற மக்களை தேடிக்கொண்டிருக்கிறாராம். உங்களையும் என்னையும் அப்படி அழைக்கிறார். அதனால தான் ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்கிறாரு, நீங்கள் இப்பொழுதே இதப்பட்ட காரியத்துக்காக கர்த்தருடைய நாள் வருகும்போது இப்படியெல்லாம் சம்பவிக்கும், எனவே நீங்கள் உபவாசத்தோடும் அழுகையோடும் புலம்பலோடும் உங்கள் முழு இருதயத்தோடு என்னிடத்தில் திரும்புங்கள். உங்கள் வஸ்திரங்களை அல்ல, உங்கள் இருதயங்களை கிழித்து உங்கள் தேவனாகிய கர்த்தரிடத்தில் திரும்புங்கள். ஏனென்றால் அவர் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தம் மிகுந்த கிருபையும் உள்ளவர், அவர் தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிறவமாய் இருக்கிறார். ஒருவேளை அவர் திரும்பி மனஸ்தாபப்பட்டு உங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு போஜன பலிகளையும் பான பலிகளையும் செலுத்துகிறதற்காக ஆசீர்வாதத்தை தந்தருள்வார் அப்படின்னு சொல்லி போடப்பட்டிருக்கு. இதே சம்பவம் தான் பார்த்தீங்கன்னா யோனா தீர்க்க தரிசன புத்தகத்தில் எழுதப்பட்டிருக்கு. நினிவேயின் அக்கிரமம் ஆண்டவருடைய சமூகத்துக்கு வந்தபோது யோனாவை அனுப்புகிறாரு. யோனா போய் தீர்க்க தரிசனம் உரைத்த போது அவங்க உடனே என்ன பண்ணுறாங்க, அவங்க வஸ்திரங்களை கிழித்து கொண்டு இருந்தாலும் இருதயங்களை கிழித்து உபவாசத்தோடு மிருக ஜீவன் முதல் கொண்டு அவங்க ரெட்டையிலே உட்கார்ந்து சாம்பலை பூசிக்கொண்டு தங்கள் பாவத்துக்காக அறிக்கை செய்கிறாங்க. ஒருவேளை கர்த்தர் திரும்புவார், நம்முடைய ஜெபத்தை கேட்பார், நம்முடைய விண்ணப்பத்தை கேட்பார், அவர் தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிற ஆண்டவர் என்று சொல்லி அவர்கள் கண்ணீரோடு தங்களை ஒப்பு கொடுத்த போது ஆண்டவர் தீங்குக்கு அவர்களுக்கு செய்யவிருந்த தீங்குக்காக மனஸ்தாபப்பட்டார் அப்படின்னு சொல்லப்படுது. அதனால தான் யோனா சொல்கிறாரு அடுத்த வசனத்தில் 3ஆம் அதிகாரத்தில், எனக்கு தெரியும் ஆண்டவரே, நீங்கள் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர் என்று தெரியும். ஆனால் தான் நான் போகாமல் நான் என்ன பண்ணேன், தர்ஷீஸுக்கு
போனேன் அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறத நம்ம பார்க்குறோம். இந்த அருமையான வேளையில் நம்முடைய ஆண்டவர் நாம் எப்படியா இருந்தாலும் அவர் இரக்கமுள்ளவராக இருக்கிறார். எனவே நாம் மனஸ்தாபப்பட்டு நாம் உபவாசத்தோடும் கண்ணீரோடும் இந்த நாட்களிலே, இந்த லென்த் சீசன் மட்டும் இல்லை, எப்போதும் நாம் அப்படியாய் நாம் அழுகையோடும் கண்ணீரோடும் புலம்பலோடும் முழு இருதயத்தோடு கர்த்தரிடத்திலே திரும்பி நம்முடைய பாவங்களை அறிக்கை செய்யும்போது கர்த்தர் நமக்கு செய்யவிருந்த தீங்கை குறித்து மனஸ்தாபப்படுவார். அவர் நம் மீது பரிதாபப்பட்டு பாருங்கள், ஒருவேளை அவர் திரும்பி மனஸ்தாபப்பட்டு நமக்குரிய காரியங்களை எல்லாம் கொடுத்து நமக்கு ஆசீர்வாதத்தை தந்தருள்வார் என்று சொல்லி அந்த வசனம் அப்படியாய் 14ஆம் வசனம் முடிகிறது. நீங்களும் நானும் அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை பெற்று வாழ ஆண்டவர் தாமே கிருபை செய்வாராக. ஆமேன். உபவாச ஜபமூலம் அகஸ்வேரு ராஜனின் உளமதை திருப்பினாளே. எஸ்தர் ராணி தன் ஜபம் கேட்டு தயவடைந்தாள். அந்த தனி ஜப வரந்தாருமே. இந்த ஜப வேளை எமக்கானந்தம். என்றும் ஜபமில்லா ஜெயமில்லை, ஜபமெங்கள் ஜெயமே. ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே, துதிக்கிற ராஜா, உபவாச ஜபத்தின் மூலம் எஸ்தர் ராணி தன்னுடைய ஜனத்தின் காரியங்களை ஆண்டவரே திருப்பினாலே. ஆண்டவரே தகப்பனே, அப்படியாய் நாங்களும் கூட உபவாசத்தோடும் கண்ணீரோடும் புலம்பலோடும் எங்கள் முழு இருதயத்தோடு உம்மிடத்திலே ஜெபித்து ஆண்டவரே அதன் மூலம் ஜெயவாழ்வு பெற ஆண்டவரே நீதாமே உதவி செய்ய வேணுமாய் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, நாங்கள் காயப்படாதபடி எங்களை பாதுகாக்கிற ஆண்டவராய் இருக்கிறீர். ஆண்டவரே அப்படியாய் எங்களை ஆசீர்வதித்து வழிநடத்த வேண்டும் என்று கர்த்தரும் மீட்பரும் ராஜாமா இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமேன். நேற்றைய பதில், மின்னல் கிழக்கிலிருந்து தோன்றி மேற்கு வரைக்கும் பிரகாசிக்கிறது போல மனுஷகுமாரனுடைய வருகையும் இருக்கும். மத்தேயு 24 வசனம் 27. இன்றைய கேள்வி, மத்தேயு 25ஆம் அதிகாரத்தில் எதற்கெல்லாம் பரலோக ராஜ்யம் ஒப்பிடப்பட்டுள்ளது என்று எத்தனை உவமைகள் சொல்லப்பட்டுள்ளது? பரலோக ராஜ்யம் எதற்கெல்லாம் ஒப்பிடப்பட்டுள்ளது என்று எத்தனை உவமைகள் சொல்லப்படுகிறது?